வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எடுத்த பேட்டிக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் 100 வித்தியாசங்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு அதிமுகவில் அதிரடியான பரபரப்பான விஷயங்கள், திருப்பங்கள் நொடிக்கு நொடி நடந்து கொண்டே இருக்கின்றன. திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சருடைய தலைமையில் அவருடைய அணியில் ரொம்ப தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்து அவருக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் இன்றைய விருந்தினராக நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த குழு அமைக்கப்படுகிறது, பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அப்படியானால் முதலமைச்சர் பொதுச்செயலாளர் இதில் மாற்றம் வருமா? இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதில் குழப்பம் ஏற்படுமா? உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், திரு செம்மலை அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல இப்போ 2-3 அணியாக இன்றைக்கி அதிமுக இருக்கிறதா ஒரு புரிதல் இருக்குது. ஒன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு அணியாக இருந்தது. அப்புறம் திரு டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணியாக இருந்தது. இப்போ டிடிவி தினகரன் அவர்களே கூட ஒதுங்க வச்சுட்டு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாக தெரியுது. அப்போ திரு டிடிவி தினகரன், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், உண்மையான அதிமுக இவர்களில் யார்? 3 அணி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 3 அணியே அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இன்றைக்கும் ஒரே அணியாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த தேர்தலிலே, இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிற போது இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையத்திற்கு சென்றபோது இந்த தலைப்பை, கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால் 2 அணிகளுக்கும் வெவ்வேறு பெயர்களை வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னதன் அடிப்படையிலே 2 அணிகளாக உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றும் ஒரு அணியாகத்தான் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. இந்த ஒரு அணியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? இப்பொழுது பொதுச் செயலாளர் பதவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அது காலியிடமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் டிஸ்பியூட் பண்ணி, சேலஞ்ச் பண்ணி நீங்கள் அனுப்பும்போது அவங்க விளக்கம் கேட்குறாங்க ஒருத்தங்கிட்ட. யார்கிட்ட? பெங்களூரில் சிறையில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலாட்ட. அப்போ பொதுச்செயலாளருங்கிற பதவி அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் பொதுச்செயலாளர் இருக்கீங்களே, அதை இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களே, என்ன உங்கள் தரப்பு நியாயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொதுச்செயலாளர் சசிகலா அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமா இருக்குது. அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ பொதுச்செயலாளர் பதவியிடம் காலியாக இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தேர்ந்தெடுத்த முறையே தவறு என்பதுதான். சார், நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. நீங்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு உங்கள்கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்த ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கின் தீர்ப்பு வர்ற வரைக்கும் யார் எம்எல்ஏ? அதாவது வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதியானவராக கருதப்படுவார். அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்காக சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க? வழக்கிலே சம்பந்தப்பட்ட மனுதாரர் மனுவை தாக்கல் செய்தவுடன் எதிர் மனுதாரருக்கு, அது கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஆணையமாக இருந்தாலும் சரி, நோட்டீஸ் அனுப்புவது, சம்மன் அனுப்புவது அது வாடிக்கை. அதிமுகவுடைய பொருளாளர் யார்? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஓகே. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு செக்கிலையாவது திரு பன்னீர்செல்வம் அதிமுக செக்கில் கையெழுத்து போட்டிருக்காரா? பணத்தை கையாண்டிருக்காரா? இந்தியன் வங்கி உட்பட பல வங்கிகளில் கணக்கு இருக்கு அதிமுகவுக்கு. ஏதாவது கையாண்டிருக்கிறாரா? எடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? சேர்த்திருக்கிறாரா? ஒரு வங்கியிலே அந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வங்கியிலே டிரான்சாக்ஷன் செய்வதற்கு இவருக்கு உரிமை இருந்தும் இதுவரை டிரான்சாக்ஷன் நடக்கவில்லை என்பதுதான் உண்மையை தவிர, திரு திண்டுக்கல் சீனிவாசன் டிரான்சாக்ட் பண்ணியிருக்கிறாரா? அப்படி செய்ததாக அவர் அந்த பொருளாளர் பதவியை எப்படி பெற்றார், அவர் அந்த வங்கியிலே டிரான்சாக்ஷன் செய்தாரா என்பது இதுவரை எங்களுக்கு தகவல் இல்லை. திரு டிடிவி தினகரன் பதவியேற்ற துணை பொதுச்செயலாளர் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 50-60 நிகழ்ச்சிகள் அதே அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு. நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. மறைந்த தொண்டர்களுக்கு, அவருடைய குடும்பத்தில் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? பொருளாளர் கையெழுத்து போடாம பணம் எடுக்காம கொடுக்க முடியுமா? பணம் எடுக்கப்பட்டதா என்பதுதான் எங்களுக்கு தெரியும். பணம் இருந்திருக்கலாம், கையிலே இருந்து. அதுதான் எடுக்க பெட்டி கேஸ் வச்சிருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 40-40 பேர் கொடுக்கும். அதுதான் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அவைத்தலைவர் திரு மதுசூதனன், பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், 2 பேரும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்னும் பதவி தொடராங்கன்னு சொல்றீங்க. பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு இதுவரை ஒரு முறையாவது அதிமுகவுடைய தலைமை நிலையத்துக்கு இந்த 2 பேரால போக முடிஞ்சதா? இதுவரை போகவில்லை என்பதற்காக எங்களுக்கு அங்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது. நாங்கள் போனால்
ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது நன்றாக இருக்காது. அது நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. உங்களுக்கு சொந்தமான இடத்துல நீங்க போறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? என் வீட்டுக்கு நான் போனா பிரச்சனை என்ன? அது என் வீடு இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான் சார். இல்ல அப்படி சொல்லவே என் முடியாது. வீட்டுக்குள்ள என்னை வந்து யார் சார் தடுக்க முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. திருமதி சசிகலாவால போக முடியுது, திரு டிடிவி தினகரனால போக முடியுது, நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய அன்று திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவரால் போக முடியுது. அத்தனை பேராலையுமே அங்கே அக்சஸ் பண்ண முடியுது. அக்சஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு அணி திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி. திரு செம்மலை, திரு பாண்டியராஜன், திரு ஆறுக்குட்டி, இவங்க யாராலையுமே அங்கே போக முடியல. இன்றைய சூழ்நிலையில் போனால் நம்மால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் அமைதி காப்பதால் நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோமே தவிர எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஸோ திரு செங்கோட்டையன் அதிமுகவின் அவைத்தலைவர் அல்ல, இல்லை. திரு திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் பொருளாளர் அல்ல. நிச்சயமாக இல்லை. காரணம், திருமதி சசிகலாவுடைய நியமனமே செல்லாது என்று சொல்லுகிற போது அவரால் நியமிக்கப்பட்ட அந்த பதவிகளுக்கு உரியவர் எப்படி அந்த பதவிக்கு உரியவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலமைச்சராக ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரும் சசிகலாவுடைய பிக் தான். அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் ஒருமித்த குரல்ல ஓகே சொல்லிட்டாங்க. 122 எம்எல்ஏ ஆதரவோட அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார். அது செல்லுதே. ஆளுநர் சட்டப்படி பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது கட்சி வேறு, ஆட்சி வேறு. ஆட்சிக்கு அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 122 சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திரு திண்டுக்கல் சீனிவாசன் போக முடியுது, திரு செங்கோட்டையன் போக முடியுது. நீங்க அவங்க 2 பேரும் அவைத்தலைவரும் கிடையாது, பொருளாளரும் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க தான் ஒரிஜினல் பொருளாளர், ஒரிஜினல் அவைத்தலைவர் சொல்றீங்க. ஆனா உங்களால போக முடியல. அப்ப இது காட்டலையா யார் பக்கம் பலம் இருக்கு, யார் பக்கம் ஆதரவு இருக்கு? இதில் பலம் என்கிற அந்த பலம் என்கிற அளவிற்கு நாம் இதுக்கு போக வேண்டியதில்லை. நாங்கள் எப்பொழுதுமே சட்ட ரீதியாக அமைதியான முறையில், தார்மீக முறையில், அந்த அகிம்சை முறையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புவதால் பொறுமை காக்கிறோம். பொறுமையாக இருப்பதாலே எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அரசியல் சட்டப்படி சரியாக இருக்கலாம். ஆனால் மனசாட்சிப்படி நிச்சயமாக அது சரியான தேர்வாக, நிச்சயமாக அவருக்கே தெரியும் அது சரியான தேர்வு இல்லை என்பது. இருந்தாலும் அந்த அரசியல் சாசனத்தினுடைய சட்டப்படி, அந்த வழிகாட்டுதலின்படி அவர் தேர்வு முறை அரசியல் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ அதிமுக இருக்கக்கூடிய 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். அப்படியும் சொல்ல முடியாது. இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே சரியில்லையே, மனசாட்சிக்கு விரோதமான தேர்வாச்சு. அதாவது நீங்கள் 2 அணிகளும் நீங்கள் சொல்வதைப் போல சேர்ந்தால் எங்களுக்குள் பேசி யார் முதலமைச்சராக இருப்பது, யார் பதவி விலகுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்பது அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை. முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையா? இல்லை, இப்பொழுது பதவிக்கு 2 போட்டியில் இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த பிரச்சனையே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தரப்பில் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்ற நிபந்தனையோ அல்லது இந்த அமைச்சரவையிலே எங்கள் அணிக்கு அல்லது எங்கள் தரப்புக்கு சில அமைச்சர்களை அப்படின்னா நீங்க ரொம்ப கிளியரா சொல்லலாமே, திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக எங்களுடைய இணைப்புக்கு பிறகும் தொடர்வார் சொல்லலாமே. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, அதான் இல்ல பேச்சுவார்த்தை. பொருளாளர் யார் அப்படின்னா சொல்றீங்க, இல்ல பொருளாளர் அவைத்தலைவர் யாருன்னா சொல்றீங்க, அப்புறம் முதலமைச்சர் யாருன்னா நாங்க பேசிட்டு சொல்லுவோம். முதலமைச்சர் யார் என்பது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு மறுபடி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை விரும்புகிறார்களோ அவர் நிச்சயமாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த 2 மாச ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முறையில் நடத்துறாரா இல்லையா? தவறான முறையில் செல்கிறார் என்று நாங்கள் சொல்லவில்லையே. ஓகே, அப்ப அவர் எதுக்கு மாற்றணும்? நாங்கள் மாற்ற வேண்டும் என்றும் நாங்கள் இப்பொழுது சொல்ல. அப்ப அவர் மாற்ற மாட்டோம் சொல்லலாம்ல. அதாவது நாங்கள் ஒரு வகையில் வேண்டுமானால் உரிமை கோரலாம். அதாவது சசிகலா தேர்வு செல்லாது என்று சொன்ன பிறகு ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி வந்துவிடும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறந்த டிசம்பர் 5ஆம் தேதி நிலைமை, அந்த நிலைமை வந்துவிடும். அந்த நிலைமை வருகிற போது அதிலிருந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை அல்லது அதிலிருந்து எங்களுடைய இல்ல, உங்களுக்கு தான் முதல்வர் பதவி நோக்கமே இல்லையே. யார் வேண்டுமானாலும் வரலாம். அப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அதிமுக. அதுதான் அந்த ஏற்கனவே சொன்னேன், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம். இல்ல, அப்ப அவர் இறங்கணும்னு சொல்லுங்க. அரசியல் சாசனப்படி அந்த தேர்வு செல்லும். ஆனால் மனசாட்சிப்படி அந்த தேர்தல் முறையாக நடக்கவில்லை. அப்ப அவர் பதவி தொடர்றது சரியா தப்பா? இல்ல, அவர் எங்களுக்குள் இணைப்பு ஏற்பட்டு எங்களுக்குள் பிரச்சனை முடிகிற வரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்குள் என்ன பேர வேண்டி இருக்கிறது? அப்ப நீங்க தான் சொல்லணும், இந்த முதல்வர் பதவி தான் பேரும், பொதுச்செயலாளர் பதவி தான் பேரும். யார் பொதுச்செயலாளர், யார் முதலமைச்சர், இதுதான் பேரம். நான் சொன்னது போல ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி, அந்த நீங்கள் சொன்ன அந்த டிசம்பர் 5ஆம் தேதி அந்த நிலைமையிலிருந்து பேச்சுவார்த்தை
அல்லது புதிதான துவங்குகிற போது மீண்டும் அந்த பிரச்சனை, யார் பொதுச் செயலராக வருவது, யார் முதலமைச்சராக சார், இப்போ வருவது. சசிகலா அவர்கள் கட்சியிலேருந்து விலகி இருக்கணும் அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பொதுச்செயலாளர் பதவி வேக்கண்ட். எஸ், அப்போ பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்வி நான் புரிந்து கொள்கிறேன். திரு பன்னீர்செல்வம் வரலாம், திரு எடப்பாடி பழனிசாமி வரலாம், வேற யாரும் வரலாம். ஆனால் முதலமைச்சர் பதவி வேக்கண்ட் இல்ல. ஆனா நீங்க முதலமைச்சர் பதவி பத்தியும் பேசணும்ன்றீங்க. இல்ல ரெண்டு பேரும் பேசிய பிறகு யோசிச்சு பேசி முடிவு திரு கே.பி. முனுசாமி சொல்றாரு, திரு செம்மலை சொல்றாரு, எல்லாருமே நாங்க பேசுவோம். பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் வியக்கிறேன். அதுதான் நான் சொல்லுவது. இப்பொழுது அவர் முதலமைச்சராக நீடிப்பதிலே எங்களுக்கு எந்தவித வெறுப்போ இல்லை. முதலமைச்சராக நீடிப்பார்னு உங்களால சொல்ல முடியலையே. யார் முடிவு சார், திரு பன்னீர்செல்வம் அணியினர் சில விஷயங்கள்ல ரொம்ப கான்கிரீட்டா இருக்காங்க. சசிகலா குடும்பம் வெளியே இருக்கணும், திரு பன்னீர்செல்வத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கணும், ஜெயலலிதாவுடைய மரணத்தோட சிபிஐ விசாரணை வேணும், ரெட்டலை சின்ன எங்களுக்கு தான் எல்லாத்துலையும் கான்கிரீட்டா பேசக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அணியினர் முதலமைச்சர் யார் அப்படின்னா அப்படியே பேக் அடிக்க. நான் பேக் அடிக்கிறதா தயவு செய்து நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். நாங்கள் சொல்லுவது, இந்த இயக்கம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இணைகிற போது எங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை, இன்னார் இருந்தால் சரியாக இருக்கும், இன்னார் ஆட்சியை செலுத்த முடியும், இதைத்தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள், இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது நீங்களே கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறீர்கள். யார் முதலமைச்சராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று மக்களே உங்களுக்கு விடை கொடுத்து. திரு எடப்பாடி பழனிசாமியோட திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, நம்ம கருத்து அப்படியே உருவ சொல்லுகிற போது அதை ஏற்று இணைகிற ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆவார் சொல்லுங்களேன். அதை நான் தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏவாகவோ தனிப்பட்ட ஓகே, முதலமைச்சரா யாரு தொடர்வார் அப்படிங்கிறதுல உத்தரவாதம் இல்லை. அதான் உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வருவார். சோ 2016 மேல வாக்களிச்ச எனக்கு என் முதலமைச்சர் ஜெயலலிதாவா, என் முதலமைச்சர் பன்னீர்செல்வமா, என் முதலமைச்சர் சசிகலாவா, என் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, என் முதலமைச்சர் திரும்ப ஓ பன்னீர்செல்வமா அப்படின்னு தெரியாது. 1.5 வருஷத்துக்குள்ள 5 தடவை யார் முதலமைச்சர் ஆவாங்களோன்னு தெரியாது. அப்படி என்று சொன்னால் வாக்களித்ததே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்காகத்தான். அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஏன்னா இறந்துட்டாங்க. அப்போ இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா, எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா அப்படி நான் 4 பேர் மாத்தி இருந்தா எனக்கு எப்படி நான் வாக்களிச்சு? அரசியல் சட்டப்படி மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்யும். உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்ல, நிச்சயமா. அப்ப எப்படி கிளைம் பண்றீங்க? எப்பொழுது முதலமைச்சருக்கு? இப்ப நான் கிளைம் பண்ணவே இல்லை. நாங்கள் முதலமைச்சர் என்றைக்கும் நாங்கள் எங்களுக்கு வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடர்வான்னு சொல்ல உங்களுக்கு என்ன சார்? மெஜாரிட்டி இல்ல, தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறார். நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே, எதற்கும் தெரிவிக்கவில்லையே. இணைப்புக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இப்ப நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், அவர்கள் முழுமையாக ஒரே ஒத்த கருத்திலே இல்லை என்பது ஊருக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும். எனவேதான் 2 கருத்து என்னவா இருக்கு? 2 கருத்து பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், பிடிக்காதவர்களும் இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏற்று நிச்சயமாக டிடிவி தினகரன் குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்கப்பட்ட பிறகும் கூட அந்த நிலைமை தொடர்தா? ஒதுக்கி வைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்களே தவிர அவர்கள் உள்ளபடியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களா? அந்த இதுக்கு நான் வந்துடுறேன். எனக்கு அந்த திரு எடப்பாடி பழனிசாமி விஷயத்தை முடிச்சு வந்துடுறேன். தேர்தல் ஆணையத்தில் நீங்க ஒரு டிஸ்பியூட் பண்ணிருக்கீங்க, அந்த மனுக்களை வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தே செல்லாது. இன்னைக்கு நம்ம பேசும்போது பன்னீர்செல்வம் அணி சார்பா திரு பாண்டியராஜன் அவர்களுக்கு தொடுத்த வழக்கில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், சமரசத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள்னு உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா கேட்டிருக்கிறாங்க. இதே தகவல். என்னுடைய கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நியாயமான முறையில் நடக்கலை அப்படிங்கிறத வச்சு, சபாநாயகர் ஒத்துழைக்கல, நாங்கள் கேட்ட ரகசிய வாக்கெடுப்பு நடத்தல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நம்பிக்கை வாக்கெடுப்பு வென்றது செல்லாது, அது சட்ட விரோதம் அப்படின்னு டிஸ்பியூட் பண்ணி நீங்க கேஸ் போட்டுட்டு நாங்க சமரசம் பேசுறோம் சொல்லி சொன்னா சட்டமன்றம் உங்களுடைய கட்சிக்கான சமரசத்துக்கான இடமா? தெளிவாக சொல்லுகிறேன், இதே கருத்தை, இதே நீங்கள் சொல்லுகிற இதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகத்தான் தெரிந்து கொண்டோம். நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருந்த போது இது எங்களுக்கு இந்த தகவல் வந்தது. நாங்கள் உடனடியாக அந்த வழக்கை தாக்கல் செய்த திரு பாண்டியராஜன் அவர்களை கேட்டோம், என்ன இப்படி செய்தி வருகிறது என்று. அவரும் நான் வக்கீலோடு தொடர்பு கொண்டு கேட்கிறேன், நம் தரப்பிலே இந்த காரணத்தை சொல்லி வாய்தா வாங்கவில்லை. எனவே வழக்கறிஞர்கள் ஒருவேளை எங்களுடைய கவனத்திற்கு வராமல் அல்லது எங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாய்தா வாங்குவது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கே தெரியும், கோர்ட்டிலே ஒரு உங்களுடைய கன்சென்ட் இல்லாம உங்க வழக்கறிஞர் செயல்படுறாங்களா? இல்ல, அதுதான் எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு ஏற்புடையதும் அல்ல. ஏற்புடையதும் அல்ல. நாங்கள் இல்லை ஏற்புடையதும் அல்ல என்று காரணம் நாங்கள் அதை சொல்லவே இல்லை. இந்த காரணத்திற்காக வாய்தா வாங்குங்கள்
இந்த காரணத்தை சொல்லி நீங்கள் அட்ஜர்ன்மெண்ட் வாங்கல் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்க இப்ப சொல்லுங்க, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது நியாயமான முறையிலா அநியாயமான முறையிலா? எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது, ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? கவர்னர் 15 நாட்கள் டைம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நேராக கூவத்தூரில் இருந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள். இல்ல சார், அது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுதான் இப்ப ஒரு சுருக்கமா சொல்றேன். அந்த நடந்த முறை தவறு, அவ்வளவுதான். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த முறை தவறு. சபாநாயகர் நியாயமா நடந்துக்கல. நியாயமாக நடக்கவில்லை என்று நாங்கள் அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லவில்லை. எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றிருக்கலாம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். சபாநாயகரை நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் தவறு செய்து விட்டார், குற்றமளித்து விட்டார். நீங்க வழக்கு போட்டிருப்பதே சபாநாயகர் மேல இல்ல. அதாவது நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா? அதாவது இன்னைக்கு அபிடவிட் போட்டதை நீங்க மறுக்கலாம். ஆனா வழக்கு தாக்கலே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை, சபாநாயகர் அவர் ஒருபட்சமா நடந்து கொண்டார், அவர் எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொல்லிட்டு சபாநாயகருடைய முடிவை டிஸ்பியூட் பண்ணி தான் நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க. அவர் குற்றவாளியாக நாங்கள் காட்டவில்லை. அந்த நடந்த முறை தவறு. இப்படி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் செயல்பட்டு இருக்கலாம். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கவர்னர் சார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மட்ட அளிச்ச பேட்டில் உங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு சட்டசபையில் நடந்தது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லியிருக்கிறார் சார். இப்போ நீங்க சொல்லும் போது வார்த்தைகளை தேடுறீங்க. இல்ல, வார்த்தைகள் நான் தேடவில்லை. அதாவது சார் வழக்கு போட்டிருக்கீங்க சார். வழக்கு யார் மேல போட்டிருக்கீங்க? கவர்னர் மேல கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பிரச்சனைக்காக வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். நான் ஆள் மாற்றமா நாள் மாற்றமான்னு யோசிக்கிறேன். ஆள் மாற்றமா நாள் மாற்றமா யோசிக்கிறேன். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருந்த நிலைமை வேறையான்னு யோசிக்கிறேன். நான் கேட்கறது சட்டசபையில் நடந்த ஜனநாயக படுகொலை சொல்லியிருக்கும் போது அதற்காகத்தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதோ என்ற அந்த ஆதங்கத்தில் கூட அப்படி சொல்லி இருக்கலாம். அதான் சார் சொல்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க சார், நான் புரிஞ்சுக்கிறேன். நடந்த ஜனநாயக படுகொலையா ஜனநாயகத்துக்கான சரியான விஷயமா? ஜனநாயக முறைப்படி செய்யவில்லை. படுகொலை என்று நான் சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தையை நான் உபயோகிக்க மாட்டேன். அப்படின்னு ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை அப்படின்னு அவர் முதலமைச்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது செல்லாது இல்ல. அதாவது அதுதான் சொன்னேன், அரசியல் சட்டப்படி சபாநாயகருடைய உத்தரவு அல்லது அந்த சட்டமன்ற விதிகளின்படி அது சரியாக இருக்கலாம். ஆனால் தர்மத்தின்படி நியாயத்தின்படி அது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. அதாவது உங்களுக்கே தெரியும் சார், நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கீங்க சார். நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கீங்க. நான் நீதிமன்றம் வழக்குப்படி தான் பார்க்கும், அது தார்மீகம் பார்க்காது. நான் ஒரே கருத்தை சொல்றேன். சட்டம் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது, அதே சமயத்தில் மரபும் இருக்கிறது. சட்டமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு தொடர்பான மரபு இந்தியாவிலேயே கிடையாது. மரபு எழுதி வைக்கப்பட்ட சட்டம் அல்ல, மரபு இல்ல. எப்பொழுது வேண்டும் விதிக்கு மரபு வித்தியாசம். மரபையும் புதிதாக உருவாக்கலாமே. மரபு என்றாலே புதிதாக அந்த மரபு ஆரம்பத்தில் அந்த மரபு எப்படி வந்திருக்கும்? தொன்று தொட்டு வருவது மரபு, உருவாக்கப்படுவது விதி. அதாவது சட்டம் இருக்கிறது, விதி இருக்கிறது. அந்த இரண்டுக்கும் மாறாக ஒரு புதிதாக ஒரு மரபு திணிக்கப்படுமே. ஆனால் ஆரம்பத்திலே ஒரு மரபு புதிதாகத்தானே உருவாக்கி. அதனால் மரபு மாற்றப்படலாம், மரபு மாறிக்கொண்டே இருக்கலாம். பல மரபுகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆக இந்த நேரத்தில் இன்னொரு புதிய மரபை உருவாக்கி இருக்கலாம். அதுதான் எங்களுடைய வாதம். முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றது செல்லாதுன்னு தான் நீங்க கேஸே போட்டிருக்கீங்க. இல்ல, செல்லாதுன்னே நாங்க எங்க போட்டிருக்கோம்? அப்படி அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் அந்த தேர்வு முறை தவறு என்று தான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய அவர் முதலமைச்சராக பதவி வகிப்பதோ அல்லது தேர்வு முறை தவறுன்னு என்ன சார் அர்த்தம்? தேர்வு முறை தவறு என்று சொன்னால் பதவி காலி யார் செய்வது? நாங்கள் செய்ய முடியாது. நீங்க போட்ட வழக்குனால தான் காலி ஆகணும். ஆனா அது நீதிமன்ற உத்தரவு. வழக்கு போட்டது நீங்க இல்ல. வழக்கு கூட நான் அதை தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எப்படியே கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி சுற்றி வளைத்து என்னை கேட்டாலும் தேர்வு முறை சரியில்லை என்று தான் சொல்ல முடியும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அந்த பதவியை வகிப்பது தவறு அல்லது பதவியிலே இருப்பது தவறு, அவர் இறக்கப்பட வேண்டும், அவர் நீக்கப்பட வேண்டும் என்று எங்களிடம் நாங்கள் அதை சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் இல்லை. சார், தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீடு இருக்குது. உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம், தேர்தல் ஆணையத்தில் முறையீடு. தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் தான் ஒரிஜினலான அதிமுக, எங்கள் பக்கம் தான் ரெட்டலை இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே தான் டிஸ்பியூட் வருது. அவங்க பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு ஒன்று, ரெட்டலை சின்னதுக்காக ஒன்று, 2 கேஸ் அங்கே உள்ளே ஓடிட்டு இருக்கும்போது இப்போ சமரச பேச்சுவார்த்தைக்கான தேவை என்ன? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட இந்த ஆட்சியை நமக்கு அழகாக இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆட்சிக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள், சகோதர யுத்தம் என்று கூட சொல்ல முடியும், சகோதர சண்டை. கருத்து வேறுபாடு எங்க சார் வருது? நீங்க பேசுறதே ரொம்ப தெளிவான விஷயம். ஜெயலலிதாவுடைய மரணம் பற்றிய நீதி விசாரணை வேணும். அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை.
இல்ல. அதைத்தான் கேட்கிறோம். அதான் சொல்ல வந்து சசிகலா குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமா விலக்கி வைக்கணும். மாற்று கருத்து இருக்கா? அதை மக்கள் விரும்பவில்லை, தொண்டர்கள் அதான் விரும்பவில்லை. மாற்று கருத்து இருக்கா? எனவே அதையும் வலியுறுத்துகிறோம். அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு என்ன? நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கையை தெளிவா வச்சிட்டீங்க, அதை ஏற்று செஞ்சாங்கன்னா இணைப்பு. இல்ல, அந்த பேச்சுவார்த்தை, அந்த 2 நிபந்தனைகள் என்று கூட வேண்டாம், அந்த 2 கோரிக்கைகள் எதிர்தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற விடை எங்களுக்கு கிடைக்கவில்லை. இல்ல, அது வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அதைத்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சசிகலா குடும்பத்தினரை விலக்கி வைப்பதாக திரு ஜெயக்குமார் பேட்டி கொடுத்தார். எல்லாருமே பார்த்தோம். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் படி வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பார்த்துட்டு முதல் படி வெற்றி என்று சொன்னால் எங்கள் கோரிக்கை கொள்கை ஒரு டெவலப்மெண்ட் தானே சார்? டெவலப்மெண்ட். அதான் சொல்லுவார். அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கண்ணில் பார்க்க போறீங்க, பார்த்து உங்களுக்கு நிறைவு கிடைச்சா நீங்க சேர போறீங்க. பேச்சுவார்த்தைக்கான குழு, அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க, நீங்க ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு போதே சமரசமா பேரமான்னு சந்தேகம். இல்ல அந்த பேரமும் அல்ல, சமரசம். நான் சொல்லுவேன், இந்த 2 கோரிக்கைகள், அவர்கள் இந்த 2 கோரிக்கைகளும் உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர்களை கட்சியிலிருந்து எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், ஒரு கட்சி இந்த இயக்கத்திலே இருக்கிற ஒருவர் தவறு செய்தால் அல்லது அவர் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த நடைமுறையை, ஒரு உறுப்பினரை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? எதுங்க? ஒரு உறுப்பினரை நீக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு. பொதுச் செயலாளரே இல்லையே. பொதுச் செயலர் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சட்டத்திட்ட விதிப்படி அந்த இருக்கிற அந்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது பொருளாளர், அவைத்தலைவர் சார், அவங்க பொதுச் செயலாளரா இல்லையாங்கிறதா டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு. அத தேர்தல் ஆணையம் வந்து ஒருவேளை அவர் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட செல்லும் சொல்லி சொன்னா முடிஞ்சது கதை. ஆமா, நிச்சயம். செல்லாதுன்னு சொல்லி சொன்னா அவங்க கதை முடிஞ்சது, குழப்பம் இல்ல. அப்ப அங்க நடுவுல நிலுவையில் இருக்கும்போது நீங்க வந்து இவங்க அவங்க நீக்கணும்னா எப்படி நீக்க முடியும்? இல்ல, அதாவது உங்களுக்கே தெரியும், கோர்ட்ல வாதி பிரதிவாதி வழக்குகள் இருக்கிறது. அப்ப வழக்குகள் இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆக இந்த வாதி பிரதிவாதிகள் அவுட் ஆஃப் கோர்ட்டுக்கு வெளியிலே சமரசம் பேசி வழக்கை தீர்த்து கொள்ளலாமே. சமரசம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அங்கதான் சமரசமா பேரமாங்கிற சந்தேகம். சமரசம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சசிகலா குடும்பத்தை நீக்கி வைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல, நீக்கவில்லை. அதுதான் இப்பொழுது அதான் விலக்கி வச்சிருக்காங்க சார். நீங்க அதிமுகவுல நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆள். இல்ல, இப்போ ஒரே ஒரு கருத்து. உங்களுக்கு எங்க யாரை விட விதிகள் அதிகம் தெரியும். ஒரு உறுப்பினரை நீக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஒரு ஒன்றிய செயலாளரை கூட, ஒரு வட்ட பிரதிநிதியை கூட நீக்கக்கூடிய அதிகாரம் நமது எம்ஜிஆர்ல ஜெயலலிதாவுடைய கையெழுத்தோட வரும், பொதுச் செயலர் போட்டு வரும். இப்ப சசிகலாவையும் தினகரனையும் நீக்கணும்னா யார் நீக்குவா? அதைத்தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். பொதுச் செயலாளர் மட்டும்தான் அவருக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சொல்லுவது, இப்பொழுது அவர்களை நீக்குங்கள் என்று சொன்னோம், விலக்கி வைத்து நீக்கிறதுக்கான அதிகாரம் இல்ல. அது சரி, ரைட்டு. அதைத்தான் நாங்கள் நீக்க வேண்டாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அவர்களிடம் நீங்கள் அந்த ராஜினாமாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சார் வருவாங்க? நான் ஒருத்தரப்பா சூசைட் பண்ணிக்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் சூசைட் பண்ணிக்க ப்ளீஸ் சொல்லி சொல்ல முடியல. இப்போ ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். இது அவங்க முடிவு பண்ணது இல்லையா? திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த கட்சியின் நலன் கருதியும் ஆட்சியின் நலன் கருதியும் நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் விலகி இருக்கிறோம். அப்ப அவர் அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்ன வார்த்தை, என்னை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நியமித்தது இவர்கள் அல்ல, பொதுச் செயலாளர். அது சரி, நான் அவங்கள்ட்ட கேட்டுதான் அவர் வந்து நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னை நியமித்தது பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர்கிட்ட பேசுவேன், அவங்க கேட்டா ராஜினாமா பண்ணுவேன். சரி, அந்த நிலைமை வந்து அவர் கேட்டு தன்னை ராஜினாமா செய்து இந்த இயக்கத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டால் எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லுங்க. சசிகலா யார் ராஜினாமா பண்ணுவா? ஆமா, அவங்களும் அதை கொண்டு சொல்லுவோம். இவர் வந்து சசிகலா கேட்டு ராஜினாமா பண்ணுவாரு. சசிகலா யாருக்கு ராஜினாமா பண்ணுவாங்க? அவர்களாகவே யோசித்து அவங்க ராஜினாமா பண்ணலன்னா அப்புறம் நாம அந்த பிரச்சனை முடியவில்லை என்று தான் சார். நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது சசிகலாட்ட இல்ல, எடப்பாடி பழனிசாமி சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வச்சுட்டா சொல்லிட்டாரு. இப்பொழுது தற்காலிகமாக இந்த பிரச்சனை விடுபட இந்த கொடுத்த பிரமாண வாக்குமூலத்தை திரும்ப பெற்றாலே கூட போதும். எதுக்குங்க? நீங்க தானே ஜெயிக்க போறீங்க, அவங்க எதுக்கு வாபஸ் வாங்கணும்? அந்த வழக்குல உங்க பக்கம் தான். சரி, அந்த வழக்குல உங்க பக்கம் தான். எங்களுக்கு அந்த நியமிக்கப்பட்ட செல்லாதுன்னு சொல்ல போறீங்க. தேர்தல் ஆணையம் அப்படிதான் முடிவு எடுக்க போகுது. அப்புறம் நீங்க எதுக்கு சார் பேரம் பேசுறீங்க? எதுக்கு சார் நீங்க பேசல? வாபஸ் வாங்கன்னு கண்டிஷன் போடணும். இப்ப நான் ஜெயிக்க போறேன், நான் எதுக்கு நான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வருகிறவரை அல்லது உத்தரவு வருகிறவரை நீங்கள் அவசரப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனை முடித்துக் கொண்டால் அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கை கூட சமரசம் செய்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கோரிக்கைகள் தெளிவானது. வேற எந்த பேரும் கூட முதலமைச்சர் பதவி பற்றியோ பொதுச்செயலாளர் பதவி பற்றியோ கிடையாது.
சசிகலா குடும்பத்தினர் விலகி நிற்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இல்ல வாய்க்கலாம். அவங்க ராஜினாமா பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அந்த கோரிக்கையை அவர்கள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவங்களால நிறைவேற்ற முடியாது சார். அதனால தான் இப்ப நீங்க பேச்சுவார்த்தை விதிப்படி நிறைவேற்ற அந்த முடியாது. பேச்சுவார்த்தை பேரமா சமரசமா இல்ல உங்களுக்கு தெரியுமே. திரு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் சசிகலாவை நீக்க முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். தலைமை செயலாளர் அது சரி அது அவர்களாகவே பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். சசிகலாவும் திணறனா பேசி முடிவுக்கு வர முடியும். இப்பொழுது நான் சொல்லுவது, ஒருவேளை திருமதி சசிகலா அவர்கள் வாபஸ் வாங்க அல்லது ராஜினாமா செய்ய மறுத்தால், இவர்கள் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரங்களை வாபஸ் பெற்றுக்கொண்டால் வழக்கு எங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த வழக்கு வந்து எக்ஸ்பர்ட்டியாக கூட ஆயிடலாம். அந்த நிலைமை இவர்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஒருவேளை திருமதி சசிகலா கொடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல கொடுத்திருக்காங்க. அவங்களும் கிளைம் பண்றாங்க, நீங்களும் கிளைம் பண்றீங்க. இது வந்து 122 சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்த விஷயம் இல்ல. ஒவ்வொரு வட்ட பிரதிநிதி. அப்ப அஃபிடவிட்ங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் கொடுப்பது, எனக்கா நீங்க கொடுக்க முடியாது. அப்ப இவர்கள் அதிகபட்சமாக 122 பெட்டிஷனை வாபஸ் வர முடியும். அவங்க நாகப்பட்டினம் ஒன்றிய செயலாளருக்கு யார் வாபஸ் வாங்குவா? ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டக்கழக செயலாளருக்கு யார் வாங்குவா? அப்புறம் இவங்க 12 பேர் வாங்கினா எப்படி 122 வாங்கினா என்ன நடந்துரும் வழக்குல? இவர்கள் யாரிடம் வாங்கினார்களோ, யார் எதை சொல்லி வாங்கினார்களோ அவர்கள்தான் அவர்களை கன்வின்ஸ் செய்து இந்த 1.5 கோடி தொண்டர்களை திரும்ப சமரசம் பண்ணணும். வேற வழி நடைமுறை சாத்தியம். நீங்க வைக்கக்கூடிய நிபந்தனை உங்களுக்கு தெரியுது, இவங்களால அவங்க டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியாது, இவங்களால வந்து ஒவ்வொருத்தர் அஃபிடவிட் வாபஸ் வாங்க முடியாது. ஏற்கவே முடியாத நிபந்தனை நீங்க வச்சா என்ன சார் அர்த்தம்? இல்ல அந்த நிபந்தனைக்கு தான் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்களே. நாங்க செஞ்சுட்டோம் சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சு நாங்க வந்து விலைக்கு வச்சுட்டோம்ன்றாங்க. அவர் இல்லாமலே நாங்க தலைமை தலைமைக்கு போயிருக்கோம், தலைமை நிலையத்துக்கு போயிருக்கோம், கட்சி வேலையை பார்த்து விலைக்கு வைத்து விட்டதாக சொன்னால், நீங்கள் சொல்வதைப் போல இருதரப்பும் உட்கார்ந்து பேசி அந்த விலகி விட்டதை எப்படி நாம் சட்டபூர்வமாக அவர்களை தலையிடாமல் செய்வது என்பது ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த பேச்சுவார்த்தை தேவைதானே. தேர்தல் ஆணையத்துல சசிகலா நியமனம் செல்லாதுன்னு வந்துட்டா பேச்சுவார்த்தையே தேவையில்லை. அது வந்து இன்னும் காலம் காத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது ஏதாவது ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முடியுமா என்று பார்க்கிறோம். அதனால்தான் நீங்க சுமூகமா நீங்க எல்லாருமே வந்துட்டா கூட, நாம் உட்கார்ந்து பேசி நீங்க சுமூகமா வந்துட்டா கூட, திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் கைகுலுக்கி கொண்டால் கூட சசிகலா பொதுச்செயலாளர் என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர நீங்கள் யாரும் முடிவு பண்ண முடியாது. அவங்க யாருமே நீக்க முடியாது. அப்ப நீங்கள் சமரசம் அடைவதற்கும் அவர் பொதுச்செயலாளர் நீடிப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. அது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்கு. வாபஸ் பெறது நீங்க பெறணும், அவங்க பெறணும். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்ன பேசுவீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உட்கார்ந்து பேசி இப்படி செய்தால் இதை நாம் ஓரளவுக்கு நாம் இந்த முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், ஒருவேளை நான் சொல்வது ஒருவேளை இஃப் பாசிபிள் முடிந்தால் சரி, இல்லை என்று சொன்னால் we will wait and see. அந்த உத்தரவுக்காக காத்திருக்கிறவரை அமைதியாகத்தான் திரு கே பி முனுசாமி அவர்கள் சொல்றார், இந்த சமரச மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, விலக்கி வைப்பது எல்லாமே அந்த கட்சிக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நாடகமாக இருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, தகவல் வருது என்று சொல்றார். திரு தினகரன் அவர்களை விலக்கி வைக்கப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நாடகம் என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? அந்த சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் சேர்த்து தான் நாங்கள் சொன்னோம். அவர் தலைமையிலே இருக்கிற சசிகலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதால் ஒரு முக்கியமான அமைச்சர் பெருமக்களா இருந்தவங்க, நிர்வாகத்துல கட்சியில ரொம்ப சீனியரான ஆட்கள், நீ வந்து கமா போடல புள்ளி வைக்கலன்னு அவர் பயன்படுத்திய வார்த்தை, திரு டி ஜெயக்குமார் அவர்கள் நிதியமைச்சர் பயன்படுத்திய வார்த்தை, திரு தினகரன் அவர்கள் குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக கட்சியின் நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைக்கிறோம் என்று சொன்னார். சரி, தினகரன் குடும்பம் சசிகலா வர மாட்டாங்களா? ஒட்டுமொத்தமாங்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்வதை போல சசிகலா உட்பட தினகரன் குடும்பத்திலே இருப்பதாக எடுத்துக்கொண்டால் கூட, தினகரன் தன்னுடைய அந்த சித்தியாகிய விகே நம்ம சசிகலா அவர்களை நான் கேட்டுவிட்டு செல்வேன் என்பதை போல அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நானும் அவரை கேட்டுவிட்டு ராஜினாமா செய்து வருகிறேன், நானும் என்னுடைய சித்தியை நாங்கள் அவர் கன்வின்ஸ் செய்து அவரையும் இந்த முடிவுக்கு கொண்டு வந்து விடு என்று அவர் சொல்லலாமே. குடும்பத்திலே ஒருவர் தானே, அவரே அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாமே, இந்த எடுத்திருக்கலாமே, இந்த ஆட்சியினுடைய நலன் கருதி, கட்சியின். உங்களுடைய அணியில ஒரு இறுதி முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுப்பாரா, திரு செம்மலை எடுப்பாரா?
நிச்சயமாக பன்னீர்செல்வம் தான். அப்ப அவரால நியமிக்கப்பட்டவர் தினகரன். அப்ப சசிகலா எடுப்பாரா தினகரன் எடுப்பாரா? நீ செய்யலாமே சொன்னா தினகரன் எப்படி அவங்கள்ட்ட கேட்க ஆலோசனை சொல்லலாம் அல்லவா? தவறு இல்லையே. நீங்க பேச வேண்டிய தினகரன் எடப்பாடி நீங்க குழு வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில அணிட்ட பேசுறதுக்கு. அவங்கள்ட்ட தினகரனை பத்தி நீங்க என்ன பேசுவீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்கள்ட்ட சசிகலா பத்தி அவங்கள உலக வச்சிட்டாங்க. திருமதி சசிகலா அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகிற போது அந்த அதாவது துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி இவரிடம் கொடுத்து முழு அதிகாரத்தையும் இவருக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆமா சார், அது தொடர்பா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதுன்னு சொல்லப்போனா திரு வைத்திலிங்கம் தலைமையிலான குழுட்ட நீங்க என்ன பேசுவீங்கன்னு கேட்கிறேன் சார். KP முனுசாமி அவர்கள் இதுல அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ நாடகம் இருக்குமோ எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. இன்றைக்கு கடம்பூர் ராஜா அவர்கள் தூத்துக்குடியிலே இன்னமும் பொதுச்செயலாளர் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறார்? இன்னமும் பொதுச்செயலாளர் சசிகலா சரியான முடிவா? அதாவது அதுதான் சட்டம் இல்ல சார். அவங்க சொன்னது ஒரு ஃபேக்ட் சார். நிதித்துறை அமைச்சர் யாருன்னா ஜெயக்குமார், அவ்வளவுதான். தமிழக முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவு. அது ஃபேக்ட். இதை ஏன் சொல்றீங்கன்னு சொன்னா துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தான், பொதுச்செயலாளர் சசிகலா தான். அது அப்படிதான் இருக்கு. அதை டிஸ்பியூட் பண்ணி விலக்கி வைக்கணும்னு சொல்ல நீங்க தான் சார் இப்போ வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்க. தேர்தல் ஆணையம் நீக்காமலோ அவர் ராஜினாமா பண்ணாமலோ அந்த பிரச்சனைக்கு முடிவு வர போறது இல்ல. யூ அக்ரி டு தட்? இல்ல, அதனால்தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. இவர்கள் விலக்கி வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து விலகுவதாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவங்க எப்படி சார் நீங்க திரு செம்மலை சார் ஒத்துக்கிறாரு ராஜினாமா பண்ணாதான் உண்டு அல்லது தேர்தல் ஆணையம் செல்லாது சொன்னா உண்டு. அதே தான் சார் அவர் கடம்பூர் ராஜு சொல்றாரு. இன்னமும் அவங்க தாங்க பொதுச்செயலாளர் சொல்றாரு. நீங்க சொன்னா சட்டம், அவர் சொன்னா குத்தம் இல்ல. அதை அவர்கள் பல்வேறு முறைகளில் நான் சொன்னதை போல அந்த பிரமாண பத்திரிகைகளை வாபஸ் வருவது, அது இவரிடம் சொல்லி ராஜினாமா பெறுவது, திரு திவாகரன் செய்யலாமே. திரு திவாகரன் பின்னணியில் இயக்குறார் நீங்க நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. திரு வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், திடீர்னு 3வது நாள் முக்கியத்துவம் பெறுகிறார். இந்த பிரச்சனையில அமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இல்ல, 122 பேர்ல இல்ல, கூவத்தூர்ல இல்ல, இந்த சச்சரவு 2 பக்கம் இல்ல, திடீர்னு 3 நாள் கழிச்சு அவர் தலைமையில் குழு அமைக்கப்படுகிறது என்று சொன்னார். திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு திவாகரனுக்கு நெருக்கமானவர், இணக்கமானவர், அணுக்கமானவர் அப்படின்னு ஊருக்கே தெரியும். நீங்க மறுக்க போறீங்க? இல்ல, அதாவது அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர், ஒரே இனத்தை சார்ந்தவர், சொந்தம் இருக்கலாம் அல்லது உறவு முறை இருக்கலாம், அது பற்றி கூட பேச்சில்லை. ஆனால் இருக்கிறவர்களில் ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் திரு திவாகரன் அவர்களுடைய மகன் திரு ஜெயானந்த். அவர் சொல்றார், நாங்கள் சொன்ன திட்டம் தான் தற்போது நடைமுறையில் இருக்கிறது, எங்களுக்கு இது தாமதமானாலும் மகிழ்ச்சியே, அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றார். அதாவது அப்ப திரு வைத்திலிங்கமுடைய நியமனம், திரு ஜெயானந்துடைய கருத்து, திரு தினகரனுக்கும் திரு திவாகரனுக்கும் உள்ள கருத்து முரண் அப்படிங்கிற தகவல், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கோயின்சைட் ஆகி போல. நடக்கிற காரியத்திற்கு தாங்கள் காரணம் என்று சொல்வார்களே, ஆனால் இயற்கையாக நடப்பதற்கு கூட தாங்கள் காரணம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அல்லவா, அந்த கிரெடிட்டை வாங்கிக் கொள்ளலாம் அல்லவா, அப்படி கூட அந்த விஜயானந்த் சொல்லியிருக்கலாம். இந்த 3க்கும் தொடர்பு இருக்குதா நீங்க நினைக்கல? திரு வைத்திலிங்க நியமனம், திரு ஜெயானந்துடைய கருத்து, அவங்க இவங்களுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறது, அதெல்லாம் நிச்சயமாக அதை என்னால சொல்ல முடியாது. காரணம், நாம் அந்த அளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லதே நடந்து எல்லாருமே சமரசமா போனா திரு விஜயபாஸ்கர் அமைச்சரவையில் தொடர்வாரா மாட்டாரா? அது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. திரு விஜயபாஸ்கர் முறைகேடில் ஈடுபட்டாரா இல்லையா? நிச்சயமாக வெளிப்படையான உண்மை. நான் சொல்லவில்லை, வருமான வரித்துறையிலே ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது, அப்பட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை ஆவணங்கள் படி திரு விஜயபாஸ்கர் முறையீடு செய்திருக்கிறார். நிச்சயமாக. அப்ப அவர் பதவியில் இருக்கணுமா கூடாதா? அதாவது நிச்சயமாக வருமான வரித்துறை நடவடிக்கையின்படி அவர் அந்த பதவியை இழக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் அது முடிவெடுப்பவர் முதலமைச்சர் தான். உங்களுக்கு தெரியும், அதே வருமான வரித்துறை ஆவணங்கள்ல முதலமைச்சர் பேரே இருக்கு. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் செய்தது குற்றம் என்று சொன்னால் அவருடைய பட்டியல்ல திரு எடப்பாடி பழனிசாமி பேர் தான் முதல்ல இருக்கு. ஒருவேளை அதனால தான் தாமதப்படுகிறதோ என்னமோ புரியல எனக்கு. இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் அது அவரை நீக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி காரணங்களால் எல்லாம் பின்னி பிணையப்பட்டு இருப்பதால் அவர் வீட்டில் கிடைத்த ஆவணங்களில் பல பெயர்கள், முதலமைச்சர் பெயர் மட்டுமல்ல பல அமைச்சர்கள் பெயர். இந்த ஆட்சி முனுசாமி சொல்றாரோ அங்க ஊழல் சாம்ராஜ்யம் அங்க அப்படின்னு தான் சொல்றாரோ. ஊழல் சாம்ராஜ்யம் என்று சொன்னது இந்த ஒன்றை வைத்து சொன்னாரா அல்லது பல ஊழல்கள் நடந்திருக்கோ? அது அப்படி சொல்லக்கூடாது. நான் ஏன்னா அதுவும் எங்களுடைய அம்மா ஆட்சியிலே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். திரு விஜயபாஸ்கர் முறையீடு செய்திருக்கிறார். அவர் இருப்பது தார்மீகப்படி சரியில்லை, ஆனால் முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவருடைய ஆனா அதே எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அந்த ஆவணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட கிட்டத்தட்ட 10-12 அமைச்சர்கள் பேர் இருக்கு. திரு OS மணியன் வரைக்கும் பல பேர் இருக்கு. அப்ப அந்த அத்தனை அமைச்சர்களும் பதவி விலகணுமா? நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் செய்த காரியங்கள் சட்டப்படியான குற்றம் என்று சொன்னால் வருமான வரித்துறை
தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக அறிவித்து அல்லது வழக்கு பதிவு செய்து அல்லது வேறு அந்த அந்த அதற்கென்று சில ஆர்கே நகர்ல 4000 ரூபாய் தலா கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படலையா? இது வெளிப்படையான உண்மை. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது என்றால் அந்த சின்னத்திலே நிற்கப்பட்ட வேட்பாளர் அவருக்காக ஏஜென்ட்களை வைத்து கொடுத்து அவருக்காக இவங்க எல்லாம் செயல்பட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட ஆளாளுக்கு ஒரு பாகம் பிரிச்சு அவங்க எல்லாம் தேர்தல் பணியாற்றினாங்க, ஊருக்கே தெரியும். அப்ப அவருக்காக 4000 ரூபாய் கொடுத்தது ஒரு முறைகேடு. அந்த முறைகேடுல அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்கு. இதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப அவங்க அத்தனை பேரும் பதவி விலகணும், அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போறேன், சமரசம் பண்ண போறேன்னு சொல்றீங்க. இல்ல நாங்க என்ன குற்றச்சாட்டை வந்து யார் பயிலையும் இன்னும் திணிக்கல. இப்ப இது மாதிரி ஆச்சு. 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டது அதோடைய பிரதானமா பதவி வச்சது திரு விஜயபாஸ்கர் தான், ஊருக்கே தெரியும். அவர் தான் இந்த பட்டியல் ரெடி பண்றாரு. அந்த பட்டியல் பறிமுதல் பண்ணி தான் தேர்தல் ஆணையம் வந்து இந்த வழக்கை இந்த தேர்தலை ரத்து பண்ணுது. வருமான வரித்துறை மொத்த ஆவணத்தை எடுத்துக்கன்னு சொல்லி காசு எடுத்துக்கன்னு சொல்லுது. அது வந்து விஜயபாஸ்கருடைய இல்லத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம். விஜயபாஸ்கர் குற்றம் செய்தார் என்றால் அத்தனை அமைச்சரும் குற்றம் செய்தார். நிச்சயமாக அத்தனை அமைச்சரும் உத்தமர்கள் என்று சொன்னார். விஜயபாஸ்கரும் உத்தமர் இல்ல. அந்த அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணம் நம்பகத்தன்மையுடையதாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதிலே இருக்கிற பெயர்கள் எல்லாம் அத்தனை பேரும் சொல்லியிருக்கீங்க சார். அதைத்தான் சொல்கிறேன் தவிர இப்பொழுது விஜயபாஸ்கர் வீட்டிலே கைப்பற்றப்பட்ட ஆவணத்தை பற்றி அதில் இருக்கிற பெயரை பற்றி இன்னும் யார் மீது நாங்கள் குற்றம் செய்யவில்லை. இப்ப நீங்க சொன்னீங்க வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இல்ல வெளிப்படையா 4000 கொடுத்தது வெளிப்படையான உண்மை என்று சொன்னேன். 4000 ரூபாய் அந்த கணக்குல 4000க்கான கணக்கு தானே சார் இருந்துச்சு. இருக்கு. அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இந்த ஒரு லாஜிக்கல் மைண்டுக்கு லாஜிக்கல் அந்த டேலி ஆகுது. அதாவது இது வந்து ப்ரூவ் செய்யப்பட வேண்டியது. நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அவர்களுடைய அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது அந்த அந்த ஆவணத்திற்கு உரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது நம்பகத்தன்மையற்றது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா திரு தினகரன் 4000 ரூபாய் கொடுக்கல. இல்ல அதுல என்ன ஒரு உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆவணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது டாக்டர் பாலாஜிக்கு 5 லட்சம் கொடுத்ததாக கைப்பற்றுவது. அதை பற்றி உடனே மீடியாவில் கேட்குறாங்க பாலாஜி. ஆமாம் கொடுக்கப்பட்டது உண்மை. அது எனக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டதல்ல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில் செட்டில் பண்ணுறது அந்த ரிச்சர்ட் அந்த லண்டன் டாக்டரே பண்ணது அப்படிங்கிறாரு. கூட பிடித்த ஆவணத்திலே ஒரு பானை சோற்றுக்கு இல்லை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி ஒரு என்ட்ரி உண்மைன்னா அப்ப எல்லா என்ட்ரி உண்மையா இருக்கும். விஜயபாஸ்கர் நீக்கப்பட வேண்டியது சொல்லுங்க. இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதுதான் சொல்றேன். அவருடைய இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஹானரபிள் சீஃப். விஜயபாஸ்கர் முறைகேடு செய்திருக்காரா? அவர் இருக்கக்கூடிய அந்த அத்தனை அமைச்சர் பேர் உண்மை தானே? இல்ல அதுதான் சொல்றேன். அது மாதிரி இருந்திருந்தா திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 12 அமைச்சர் ராஜினாமா செய்யணும். இல்ல ராஜினாமா செய்யணும் நான் சொல்ல மாட்டேன் சார். ஊழல் பண்ணிருக்காங்க, 4000 ரூபாய் காசு கொடுத்திருக்காங்க. சாதாரண செம்மலை, நான் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் அவங்களுக்கு கீழே நான் பணியாற்றுவேன் நான் சொல்லக்கூடாது. திரு அன்வர் ராஜா பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறார். பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பதவிக்காகத்தான் அவர்கள் முரண்டு பிடிக்கிறார்கள். அதுல ஒரு கிளாரிட்டி ஏற்பட்டா அவர்கள் பேச்சுவார்த்தை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். நான் எந்த கோரிக்கை நாங்கள் வைக்கவில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த இணைப்புக்கு பிறகு முதலமைச்சர் மற்றும் பொதுச்செயலாளர் பதவியில மாற்றம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அது இயற்கை தானே. எப்போ வேண்டுமானாலும் அமைச்சரவை மாற்றப்படலாம், முதலமைச்சர் மாற்றப்படலாம், அமைச்சர்கள் மாற்றப்படலாம், புதியவர்கள் சேர்க்கப்படலாம், இருக்கவர்கள் நீக்கப்படலாம். இதுல வந்து இது ஒன்று புதுசு. வெளியில சொல்லக்கூடியது, அரசியல் நோக்கங்கள் சொல்லக்கூடியது, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் இவங்களில் யார் முதலமைச்சருங்கிறது ஒரு டிஸ்பியூட். இவர்களில் பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கிறது அடுத்த டிஸ்பியூட். திரு செம்மலை, திரு மாஃபா பண்டிதன் இவர்கள் 2 பேரும் அமைச்சரவையில் சேர்க்கணுங்கிற ஒரு பிரச்சனை. இந்த 4 பிரச்சனைக்காக தான் தொங்கிட்டு இருக்குது. இதில் ஒரு முக்கியமாக என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நமக்கு அரசியல் தேவையில்லை என்று முடிவுக்கு வந்தவன் நான். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய பங்கும் ஏதாவது தேவைப்படுமா என்று, நம்முடைய பங்குக்கு ஏதாவது இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்யலாமா என்று தான் நான் நீடித்துக் கொண்டிருக்கிறதை தவிர நான் பதவிக்கு ஆசைப்படுவோம் அல்ல. நீங்க பதவிக்கு ஆசைப்படாட்டாலும் இணைப்பு அப்படிங்கிறது ஒரு அமைச்சரை மாற்றத்துக்கு வித்திடாது. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். யார் வேண்டுமானாலும் அமைச்சரை மாற்றத்துக்கு வித்திடும், நிச்சயமா வித்திடும். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த மந்திரி சபை முழுவதுமாகவோ அல்லது பாதியாகவோ அல்லது சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்து சில பேரை நீக்கி வைக்க வேண்டிய ஒரு புதிய அமைச்சரவையாக கூட இருக்கலாம். அமைச்சரவைக்குள்ள கை வச்சா பிரச்சனை பெருசாயிரும் உங்களுக்கு தோணலையா? அமைச்சர் பதவி எதிர்பார்த்து அந்த அணியிலும் இந்த அணியிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஆசைப்படுபவர்கள் இருந்தால் அவர்களால் பிரச்சனை நிச்சயமாக வரும். அப்போ வந்து ஒரு இணைப்புங்கிறது ஒரு சுமூகமான பாதையை நோக்கி போதா? அதை அந்த இணைக்கக்கூடியவர்கள் அதை சமாளிக்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் திரு தங்க தமிழ்ச்செல்வன், திரு வெற்றிவேல்,
திரு செந்தில் பாலாஜி, இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து திரு டிடி விதிரன் பக்கம் உறுதியா நிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு அவங்க வெளிப்படையா இருக்காங்க. அவங்க விமர்சனம் வைக்க மாட்டாங்க, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் விசுவாசத்தை கடம்பூர் ராஜு உள்பட விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தவறு என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, காரணம் இல்ல, அப்ப ஒரு நிலையான ஆட்சி, ஒரு பெரும்பான்மை கொண்ட ஆட்சி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அபாயம் இருக்கிறதா? அதாவது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாடுள்ள இயக்கமாகத்தான் வளர்த்து வந்தார். திரு டிடி விதிரன் தலைமையில் எத்தனை பேர் உறுதியா இருக்காங்கன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் 5-6 பேர் இருக்காங்க. எனக்கு என்னன்னா அவங்க நிலையில உறுதியா இருப்பாங்க. என்னுடைய கேள்வி, ஒவ்வொருத்தரும் நிலையான ஆட்சிக்கான வழி இருக்கிறதா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒவ்வொருவரும் ஒருவரை டிபெண்ட் செய்திருக்கிறார்கள். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. காரணம், அந்த இடத்தை பிடிப்பதற்கு கூட ஒருவருடைய தயவு தேவைப்படுகிற வகையிலே அவர்கள் தங்களை ஆளாக்கி கொண்டவர்கள். எனவேதான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டுப்பாட்டோடு நடத்தி வந்தார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்தால் அந்த கட்டுப்பாட்டுக்கு தங்களை ஆளாக்கி கொள்வார்கள். திரு தம்பிதுரை, திரு மைத்ரேயன் 2 பேரும் ஒரே நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த பிறகுதான் சமரசம், சந்தித்த பிறகுதான் விலக்கி வைப்பு, சந்தித்த பிறகுதான் அமைச்சர்களுடைய அடுத்தடுத்த பேச்சு, இந்த பக்கம் குழு, இந்த பக்கம் சமாதானம், 1008 விஷயங்கள். அந்த சந்தித்தனுடைய நோக்கம் அவர்கள் வாயால் சொல்லப்படுகிற வரை ஊடகங்களில் வருகிற செய்தி என்னுடைய கேள்வி, திரு தம்பிதுரை மக்களவை துணை சபாநாயகர், திரு மைத்ரேயன் வெறும் பாராளுமன்ற உறுப்பினர், குழு தலைவர் சார். ஓகேங்க, அவர் பிரதமரை போய் ஏன் சார் பாக்குறாரு? ஏங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்டாலே ஒரு தரமாட்டேன்றார் பிரைம் மினிஸ்டர். விவசாயிகளை போய் பார்க்க முடியல, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தவறுங்க. அதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க நீங்க டெல்லியில உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பிரைம் மினிஸ்டர் பத்தி சொன்னா உங்களுக்கு இல்ல நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல. அங்கெல்லாம் வந்து அமைச்சரை சந்திப்பதோ, மத்திய அமைச்சர்களை சந்திப்பதோ அல்லது பிரதம அமைச்சரை சந்திப்பதோ, இன்னும் சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் சந்திப்பதோ ஈஸியான காரியம் இல்ல. இதுக்கு பின்னணியிலிருந்து இயக்குவதே பாஜகங்கிறதா நிறைய பேர் அடிக்கடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. பல முறை இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டு, அவங்க வந்து எங்களை இயக்கவும் இல்லை, நாங்கள் அவர்கள் சொல்லி இயங்கவும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு வேறு. அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு உன்னிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரே கேள்வி, சசிகலா குடும்பத்தினரை விலக்கி வைத்ததாக அறிவித்துவிட்ட பிறகு திரு ஓ பன்னீர்செல்வமுக்கு இருந்த ஈர்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய்விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. இவர் அதுவும் குறிப்பாக நிலைமை நாளுக்கு நாள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாகி கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஆட்சியை, குட் கவர்னன்ஸ், அதேபோல் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், வெளிப்படையான நிர்வாகத்தை, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை, லஞ்ச லாவணியமற்ற ஒரு ஆட்சியை மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆட்சியை இல்ல, அந்த ஆட்சியை இப்ப இருக்கிற ஆட்சி அது இல்லையா? அது இருக்கிறதா இல்லையா என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த அதிமுகவுடைய அந்த ஆட்சியை, நீங்கள் அதிமுகவுடைய உறுப்பினர், நடந்து கொண்டிருப்பது அதிமுகவுடைய ஆட்சி இல்லை. நான் ஆனா இப்ப நடந்துக்கிறது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் ஆனா எனக்கு சொல்ல முடியல. இல்ல இல்ல இல்ல, இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு ஆட்சி. அதான் சார், இந்த மூன்று சேர்ந்த ஆட்சி இல்ல. அப்படி நான் வந்து இந்த ஆட்சியின் மீது எந்த குற்றத்தையும் வைக்கவில்லை, வைக்க முன்வரவில்லை. நான் சொல்லுவது, மக்கள் இந்த மூன்றும் உள்ளடக்கிய ஒரு நல்ல ஆட்சியை ஓபிஎஸ் தருவார் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராக இன்றைக்கு எமர்ஜ் ஆகி வருகிறார். நன்றி திரு செம்மலை. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எங்களோட வாழ்த்து. ரொம்ப நன்றி.